ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரமல்லி சட்னி. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த சட்னியை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தேங்காய், மல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு, புளி, காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் வானலை நல்லா சூடாக்கிக்கங்க. அதில் முதல்ல மல்லியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுபடுற சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு வறுத்தி எடுத்துக்காங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சிவக்க வறுத்துக்காங்க. உளுந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் அதை எடுத்து மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு அரை கப்பு எடுத்து அதையும் வறுத்துக்கலாம் சிவக்க. நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற பொருட்கள் எல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்காங்க. 3 காஞ்ச மிளகாவை வெறும் வானலில் வறுத்துக்கலாம். இதையும் எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே புளி தேவையான அளவுக்கு எடுத்துக்காங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப புளிப்பு வேணாம். டேஸ்ட்டுக்காக தான் புளி சேர்த்துக்கிறோம். அதையும் வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. எல்லா பொருட்களையும் வறுக்கிறதால புளியையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். புளி நல்லா வறுபட்டதும் இது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்த பொருட்களை எல்லாத்தையும் தேங்காய் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திடணும். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி கூட தான் இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இட்லியும் வெந்துடுச்சு, அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சட்டுன்னு செய்யக்கூடிய டேஸ்டியான, அதாவது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆறின பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்காங்க. நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதால வாசனையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. மல்லாட்டை, பொட்டுக்கடலை எதுவுமே இல்லாதப்போ இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். சட்னி தயாராகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ எல்லாத்தையுமே பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சட்னியை இந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலான்ட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.